வணக்கம். நாலடியார் பாடல் எண் 383. நால் ஆறும் ஆராய் நனி சிறிது ஆய் எப்புறனும் மேலாரும் மேல் உறை சோரினும் மேலாய வல்லாளாய் வாழும் ஊர் தற்புகழும் மான் கற்பின் இல்லாளமர்ந்ததே இல். அதாவது நால் ஆறும் ஆறு ஆய்னா குடியிருக்கும் வீட்டில் நான்கு பக்கங்களிலும் நாலாறும் ஆறு ஆய் சுவர் இடிந்து வழி உண்டாகி நனி சிறிதுகாய் அது மிகவும் சிறியதாகி எப்புறனும் எந்த பக்கத்திலும் அதாவது எல்லா பக்கங்களிலும் மேல் ஆறு மேலே கூரை பிரிந்து ஏற்பட்டிருக்கும் வழியினின்று மேல் உறை சோரினும் தன்மீது மழைநீர் வழிந்தாலும் மேலாய வல்லாளாய் உயர்வாகிய தருமங்களை செய்ய வல்லவளாய் வாழும் ஊர் தன் புகழும் மான் கற்பின் இல்லாள். தான் வாழுகின்ற ஊரில் உள்ள மனிதர் தன்னை புகழத்தக்க மாட்சிமைப்பட்ட கற்பினை உடைய மனைவியானவள் அமர்ந்ததே தங்கியிருக்க பெற்றதே வீடாகும் என்றவாறு. இதனால் கற்புடைய பெண் எவ்வளவு தரித்திரத்தை அனுபவித்த போதிலும் அவள் இருக்கும் இடமே சிறந்ததான் என்று கற்புடையாளின் உயர்வை விளக்கினார் முனிவர். வீடு சிறிதாயிருப்பதும் நான்கு பக்கங்களிலும் இடிந்து வழி உண்டாகியிருப்பதும் மேற்கூரை பிரிந்திருப்பதும் மழை நீர் ஒழுகுவதற்கு இடமாயிருப்பதும் தரித்திரம் மிகுதியை விளக்குவனவாம். இங்கு ஊர் என்பது இடவாகு பெயர். ஆய என்பது பலவின்பால் வினையால் அணையும் பெயர். அதாவது அடுத்தது உண்மை ஒன்று வருது. சோரினும் மேலாய வல்லாளாய் வாழ் இப்படியெல்லாம் நடந்தாலும் நாலாறும் ஆராய் நனி சிறிதாய் எய்ய புறனும் மேல் ஆறும் மேல் உறை சோரினும் அந்த உம்முங்கிறது இழிவு சிறப்பு பொருளை கொண்டது.